இந்தியா முழுவதும் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்தியாவில் ஏற்பட்டுள்ள எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் லட்சக்கணக்கான மக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் ஒன்றிய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி டெல்லியில் உள்ள நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விஜய் வசந்த், கார்த்தி சிதம்பரம், மாணிக்கம் தாக்கூர் மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் பங்கேற்றனர். அப்போது நரேந்திரையும் காணவில்லை, சிலிண்டரையும் காணவில்லை என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் நாட்டின் தலைநகரிலேயே மக்கள் அவதிப்படுவதாக தெரிவித்தார். இது தெரியாமல் ஒன்றிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி வேறொரு உலகில் வாழ்ந்து வருவதாக விமர்சித்தார். ஒன்றிய அரசின் அணுகுமுறை மற்றும் வெளியுறவு கொள்கை காரணமாகவே சாதாரண மக்கள் துயரத்திற்கு ஆளாகியுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். Rumor mongering should be spread on by the opposition party. Brother, they are not living in the reality. They are living in the dream world. What we can say? The reality of the country is very clear. In our constituencies also, people are suffering like anything. Delhi, we can see, the national capital, we can see how people are suffering. This reality is not affecting to them because they are living in a different world. Not with the common people. Common people are suffering only because of this government's attitude, their foreign policy. This thing is happening. The government is totally failure on that. That is why they didn't want to Rahul Gandhi to speak these all things. நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விஜய் வசந்த் MP, எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்பதை ஒன்றிய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்தியாவில் கேஸோட பற்றாக்குறை அதிகரித்து இருக்கிறது. மத்திய அரசு இதை மறுப்பு தெரிவித்து இருக்கிறார்கள். அது தட்டுப்பாடு இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் களம் நிலவரம் எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு இடத்திலையும் தட்டுப்பாடுகள் அதிகரித்தே வருகிறது. பல இடங்களில் ஹோட்டல்களை மூட வேண்டிய சூழ்நிலைகள் வந்துருக்கிறது. கேஸுக்கு பதில் அடுப்பு விறகு வைத்து இப்போ சமைக்கக்கூடிய நிலை உள்ளது. பெட்ரோல் பங்குகள் பற்றிலாம் கூட்டம் அலைமோதி கொண்டு இருக்கிறது. என தட்டுப்பாடு வரும் என்ற எச்சத்தில் அரசு உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும். தட்டுப்பாடு இல்லை என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். இல்லாட்டி பாராளுமன்றத்தில் எங்களை இது சம்பந்தம் பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து காங்கிரஸ் மக்களுக்காக குரல் கொடுத்து கொண்டே இருக்கும். தமிழகத்தில் பல இடங்களில் கேஸோடைய தட்டுப்பாடுகள் அதிகரித்தனால சின்ன வியாபாரிகள், அதாவது ஹோட்டல் வைத்திருப்பவர்கள், திருவோரங்களில் கடைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாருமே பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல இந்த பயம், அதாவது பெட்ரோல் இல்லாமல் போயிருமோ, கேஸ் இல்லாமல் போயிடும், இந்த பயத்தில் மக்கள் அலைமோதி பெட்ரோல் மக்களும் சரி கடைகளிலும் போய் அதிகரித்து வாங்குவது இன்னும் கொஞ்சம் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்றதுனால ஸ்காசிட்டி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரித்து வருகிறது. மத்திய அரசு உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும். இந்நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க வேண்டும் என்று 3வது நாளாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸை வழங்கினர். ஆனால் அவைத் தலைவர் ஓம் பிர்லா அதற்கு அனுமதி அளிக்க மறுத்தார். இதையடுத்து இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. இதனைத் தொடர்ந்து பகல் 12 மணி வரை மக்களவை நடவடிக்கைகளை ஒத்திவைப்பதாக ஓம் பிர்லா அறிவித்தார்.